Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆதார்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்த நிலையில இது இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இலவசமா நீங்க உங்களுடைய ஆதாரை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் அது எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி சிம்பிளா அப்டேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, நான் ஆதார் சென்டர்ல போய் பண்ண எனக்கு 100 rupees 50 rupees சார்ஜ் பண்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இதை இலவசம்னு சொன்னது பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த வெப்சைட், அதாவது myAadhar.uidai.gov. இந்த வெப்சைட்ல நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த அப்டேட் பண்றதுக்கு. மற்ற நீங்க ஆதார் சென்டர்ல டேட் ஆஃப் பர்த்தோ நேமோ இல்லது உங்களுடைய புகைப்படத்தை மாத்துறதோ இது எது பண்ணாலுமே உங்களுக்கு சார்ஜபிள் தான் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதனால நீங்க ஆதார் வெப்சைட் மூலமா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது 14/9/2024 வரைக்கும் உங்களுக்கு இலவசமா புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு டாக்குமெண்ட்டை யாரெல்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க எந்த ஒரு கரெக்ஷனோ இல்லது அப்டேட்டுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா இந்த ஒரு ஆதார் அப்டேட்டை பண்ணியே ஆகணும். இந்த ஆதார் அப்டேட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு சில நேரங்கள்ல நீங்க கைரேகை வைத்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஒர்க் ஆகாம போலாம், அல்லது ரேஷன் கடையில உங்களுக்கு கைரேகை ஒர்க் ஆகாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால 14ஆம் தேதிக்குள்ள இந்த ஒரு அப்டேட்டை பண்ணி இலவசம் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு இது உங்களுக்கு சார்ஜபிளா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த அப்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு 50 ல இருந்து 100 ரூபாய் வரைக்குமே சார்ஜபிள் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இலவசமா பண்ணக்கூடிய இந்த நேரத்துல நீங்க 2 நாட்களுக்குள்ள பண்ணிக்கலாம். இப்போ உங்க ஆதார் வேலிடிட்டியா இருக்கா இல்ல அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட இதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் ஐகான் வரதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க UIDI போட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதுல பாத்தீங்கன்னா மேல நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஆதார் ஃபார் கண்டினியூட் அக்யூரசி ஆஃப் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டோட்டலா உங்களுக்கு ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு செப்டம்பர் 14th வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம செப்டம்பர் 14th இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து இல்லை ஆதார் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணுற வரைக்கும் ஆதார் சம்மந்தப்பட்டு எல்லாமே பண்ண முடியும். ஆனால் உங்களால் மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்களால் ஆட் பண்ண முடியாது. அது கம்பல்சரி நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆதார் வேலிடேட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மை ஆதார்ல போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் ஆதார் வேலிடிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதுல உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய கேப்சாயும் போட்டுக்கங்க. போட்டுட்டு நீங்க ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் வரும். அது வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா கம்பல்சரி நீங்க ஆதார்ல அப்டேட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். அந்த வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா அது செல்லுபடி ஆகாது. அதனால கண்டிப்பா இந்த ஒரு டீடைலை எல்லாருமே கம்பல்சரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டேஷ்போர்டு வந்துருங்க. டாக்குமெண்ட் அப்டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அல்லது உங்களுடைய லாகின் பேஜ்லயும் உங்களால் இந்த ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியும். அதுக்கு நீங்க இந்த இடத்துல டவுன்லோட் ஆதார் எது கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டேஷ்போர்டு இருக்கும். ஸோ இந்த பேஜில் லாகின் இருக்கும். இதில் லாகின் பண்ணி உங்களுடைய ஆதார் ஐடியில் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ அதை கிளியராக பார்த்துக்கிட்டு கரெக்டாக இந்த ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கிளிக் டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பரையும் கீழே இருக்கக்கூடிய கேப்சாயும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OTP சென்ட் ஆகும். ஸோ அந்த OTP போட்டு லாகின் கொடுத்துங்க. லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் பேஜ்க்கு உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். இதில் டாக்குமெண்ட் அப்டேட்னு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/9/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் அதே போல் உங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்டுக்குமே நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில் இருக்குது. அப்டேட் டு யுவர் டெமோகிராஃபிக்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேராக இருக்கக்கூடிய ஆதார் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் ஒன்லி அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கீழே ஒரு
பாக்ஸ் இருக்கும் டிக் ஐகான். ஐ வெரிஃபை தட் த அபவுட் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட்னு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபேக் அல்லது பிடிஎஃப்ல 2 MB வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை வந்து கிளியராக வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த ஒரு டீட்டெயிலை வந்து கொடுத்துக்குங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் பேன் கார்டை கொடுக்குறீங்கன்னா அந்த பேன் கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குதோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்லோட் டாக்குமெண்ட்டோ அதை கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டீங்கன்னா கீழே ஐ ஹியர் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிக் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இது எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சப்மிட் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுடைய ஆதார் கார்டு இதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியாச்சு. இது பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண தேவை கிடையாது. ஒருவேளை இந்த டேட் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ₹100 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறத ஷேர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.